அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ பரீட்சை நடைபெறுகிற ஒரு காலம். 10th 11th 12th அந்த மாதிரி நம்முடைய பிள்ளைங்க எல்லாம் எக்ஸாம் எழுதுகிற ஒரு டயத்தில் உட்கார்ந்துருக்குறோம். அது நம்ம சமூக முன்னேற்றத்தின் பின்னணியில் கல்வி ரொம்ப முக்கியமானது. அதிலும் குறிப்பாக கல்வி கற்கிற பருவத்தில் எக்ஸாம் டைம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதை வச்சு தான் மார்க் தீர்மானிக்கப்படுது, அதை வச்சு தான் அடுத்தடுத்த கட்டங்கள் வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகிறது. எனவே இந்த டயத்தில் நம்ம பிள்ளைங்களுடைய அந்த ஆற்றலை முழுமையா வெளிக்கொண்டு வருவதற்கு நம்ம பேரண்ட்ஸா என்ன சப்போர்ட் பண்ணுவோம் அதை சப்போர்ட் பண்ணணும். பல நேரங்களில் மாதம் முழுக்க வருஷம் முழுக்க நல்லா இருக்கிறது கூட இந்த வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன அல்ற சில்லற சண்டைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அம்மாவுக்கும் பிள்ளைங்க இடையில அது நடந்துகிட்டே தான் இருக்கும். அது சண்டைனா சண்டை என்று சொல்ல தகுந்ததல்ல. இருந்தாலும் கூட சின்ன சின்னதா அதே அங்க வச்ச இதே அங்க வச்ச இந்த மாதிரியான அவர்களை சங்கடப்படுத்துகிற அல்லது டென்ஷன் ஆக்குகிற உரையாடல் இருக்கும்ல. குறைஞ்சபட்சம் இந்த எல்லா காலத்திலும் தவிர்க்கணும். குறைந்தபட்சம் இந்த தேர்வுகள் நடைபெறுகிற காலத்திலாவது அதையெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. பிள்ளைங்க கொஞ்சம் முன்ன பிள்ளை இருந்தாலும் நீங்க பெரியவங்க, நீங்க அதை உள்ள போட்டு முழுங்கிக்கிட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி எல்லாத்துக்கும் அவனை குற்றம் சொல்லி அவங்கள கிராஸ் பண்ணி நீ அப்படி பண்ணல இப்படி பண்ணல சொன்னா கேட்கிறீங்க. எக்ஸாம் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, எவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸை எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா அவங்கள பாராட்டி அவங்கள ஊக்கப்படுத்தி நல்லா படிப்ப, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூங்கிட்டானா பரவாயில்லப்பா, தூங்கி எழுந்திரிச்சா ஃப்ரெஷ்ஷா படிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை என்றெல்லாம் இயன்ற வரைக்கும் ஒரு நல்ல சொற்களின் வழியாக அவர்களுடைய மனநிலையை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பல நேரங்கள்ல நல்லா படிச்சிருப்பான், மனநிலைக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா போய் உட்கார்ந்து அவனால எக்ஸாம் கரெக்டா அட்டன் பண்ண முடியாது, நினப்பு இங்கே வந்துகிட்டு இருக்கும், பதட்டத்துல மறந்து போயிடுவான், முன்பின் தப்பா எழுதிடுவான். அதன் வழியாக அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் எல்லாமே தடைபட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க, குறிப்பாக பேரண்ட்ஸ், அத்தா அம்மா, நீங்க குழந்தைக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக நல்ல பக்கபலமா நிக்கிறோம், ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு ஒரு ஆறுதலான சொற்களின் வழியாக அடுத்த கட்டத்திற்கு அவர்களை நகர்த்தி செல்வதற்கு இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.